நாம இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு பணியாரம் தான் பண்ண போகிறோம். பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ இது கூட 2 ஏலக்காய், அரை கப் அளவுக்கு மைதா மாவு, அரை கப் அளவுக்கு சர்க்கரை எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் பணியாரமாக சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.